ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகத்துல 3 சித்திகள் பார்த்துட்டோம். முதல் சித்தி என்ன பார்த்தோம்? அணிமான் பார்த்தோம். அணிமானா அணுவிலும் சிறிய அணுவாக நம்மளை நாமே மாற்றக்கூடிய ஒரு சித்தி. இந்த சித்தி கிடைத்த உடனே நமக்கு என்ன தோணும்னா, எல்லா பொருட்களுக்குள்ளேயும் சென்று பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்குதான் இந்த சித்தி. அந்த மாதிரி நம்ம உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள், எல்லா பொருள்களுக்குள்ளேயும் நாம அனிமாவாகி அணுவை விடவும் சிறியதாக மாறி போய் பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் சிவபெருமான் இருக்கிறத பார்ப்போம். அப்ப நமக்கு என்ன தோணும்னா, எல்லாமே அவன்தான், அப்ப நான் அப்படிங்கிறதுக்கு அங்க இடமே இல்ல அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கிறதுக்கே 5 வருட காலங்கள் ஆகும். அந்த அனிமா சித்தி கிடைத்து 5 வருட காலங்கள் ஆகும்போதுதான் நான் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற அந்த அகங்காரம் போகும்போது நமக்கு அடுத்த சித்தி லகிமா சித்தி கிடைக்குது. லகிமா அப்படின்னா காற்று போல நம்ம எதுல நினைக்கிறோமோ அதுல போய் கலந்துக்கக்கூடிய சித்தி. அப்ப நமக்கு அந்த அகங்காரம் போயிருச்சு அப்படின்னாலே, இப்ப அனிமா சித்தில நாம வேறு இறைவன் வேறா இருந்து அந்த இறைவனை நாம பார்த்தோம். லகிமா சித்தி கிடைக்கும் போது நாமும் இறைவனும் ஒன்றாவது போல அவனோட கலந்து, காற்று போல அவனோட கலந்து அதை நம்ம பாக்குறோம், அந்த தரிசனத்தை. அது லகிமா சித்தி. இந்த லகிமா சித்தில நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய அந்த ஒளியா அந்த ஒரு மின்னல் ஒளி போல இந்த ஆன்மா கலந்துடுறத நாம உணர்ந்து பாக்குறோம். அடுத்து அந்த லகிமா சித்திலேயே ஓராண்டு காலம் இருக்கும்போது நமக்கு மகிமா சித்தி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். மகிமா சித்தில நம்ம என்ன செய்யறோம்? காலங்களை வென்றுடுறோம். அப்ப நம்ம இறந்த காலத்துக்கும் நம்ம போய் நாம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதே நேரம் பல பிறவிகள் கடந்தும் நாம எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த காலத்தை வென்ற நிலைதான் மகிமா சித்தி. அப்போ மகிமால நாம எப்படி இருக்கோம்னா, விஸ்வரூப காட்சி போல நாம நம்மள உணர்ந்து பாக்குறோம். அப்ப எல்லா ஆற்றலும் நம்மளை விட சிறியதாகி இருது. அப்ப இந்த பூமியில நாம எது வேணுமோ அதை நம்மளாலேயே ஏற்படுத்திக்க முடியுது. அப்படி நாம ஏற்படுத்திய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வசப்படுது. நாம நினைத்தது போல இயக்கக்கூடியது மாதிரி இந்த உலகமே நம்மளுடைய வயப்பட்டு இருக்கு. நாம அந்த அளவுக்கு விஸ்வரூபமா நம்மளை நாமே மாற்றிக்கக்கூடிய சித்தி தான் மகிமா சித்தி. இப்ப அந்த மகிமா சித்திலேயே ஓராண்டு காலம் தவம் இருந்தோம்னா அடுத்த சித்தியான பிராத்தி, அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிராத்தி சித்தி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம விரும்பியவற்றை எல்லாம் அடைதலுக்கான சித்தி. இப்ப நமக்கு என்ன தோணும்னா, அப்ப இந்த மகிமா சித்தி அப்படின்னா விஸ்வரூபம் அப்படின்னா நாமளும் இவர் பெருமாள் மாதிரி அந்த வாமன அவதாரத்துல இருந்த மாதிரி நாமளும் பெரிய உருவமா மாறுவோமா அப்படின்னு தோணும். அப்படி இல்ல லகிமா சித்தினா நாமளும் ஒளி போல அப்படியே காற்றுல பறந்து கிடப்போமா, இப்படி எல்லாம் தோணும். இது எல்லாமே நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான். இந்த எல்லா சித்திகளும் நாமே உள்ள உணர்ந்துக்கிறதா. நாம இந்த உலக வாழ்க்கையில தான் இருக்க போறோம், நாமளாவே தான் இருக்க போறோம். ஆனா இந்த சித்திகளுடைய தன்மை எல்லாமே நமக்குள்ள நடக்கும். அப்ப பிராத்தி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிராப்தம் அப்படிங்கிறதுல இருந்து வர்றதுதான் பிராத்தி. உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதான் கிடைக்கும்னா பிராப்தம். இந்த பிராத்தி அப்படிங்கிறது நீ நினைச்சது எல்லாமே உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னா அதுதான் பிராத்தி. அப்ப இந்த நிலைக்கு நாம ஏற்கனவே அனிமால இருந்து 5 வருட காலம் தவம் இருந்து லகிமா கிடைச்சது. அதுக்கப்புறம் 1 வருட காலத்துக்கு அப்புறம் மகிமா கிடைக்குது. அடுத்து 1 வருட காலத்துக்கு அப்புறம் இந்த பிராந்தி கிடைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா, எது மேலையுமே ஆசை இருக்காது. அப்புறம் எப்படி நமக்கு ஆசை நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நமக்கு தன் வயப்படும். எல்லாமே எப்படி நமக்கு கிடைக்க போகுது? நமக்கு தான் ஒண்ணுமே வேணாம், எதுவுமே வேண்டாம்,
எல்லாத்தையும் விட பெரியவன் சிவபெருமான், அவன் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலை வந்த பிறகு நம்ம எதையுமே விரும்ப மாட்டோம். அந்த நிலைக்கு வந்த பிறகு நமக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சித்தி கிடைக்கிறது தான் பிரார்த்தி. இப்ப விரும்பியவை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது அந்த எல்லாம்குள்ள என்ன அடங்கும்னா இந்த அகிலமும் அந்த எல்லாம்குள்ள அடங்கும். அப்ப நம்ம எப்படி இருப்போம், என்ன மாதிரியான நிலையில இருப்போம், அத புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். பிண்டம்னா நம்ம, அண்டம்னா இந்த நம்மள சுத்தி இருக்கிறது. இப்ப சுத்தி இருக்கிறத நம்ம ஒரு பெரிய வட்டம் போட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி உள்ளுக்குள்ள அப்படியே சின்ன சின்ன வட்டமா போய் லாஸ்டா ஒரு புள்ளியில முடிகிறது தான் நாம பிண்டம். திரும்ப இந்த பிண்டம் தான் அண்டமா இருக்குன்னா நம்ம அந்த டாட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வட்டத்தை பெருசாக்கிட்டே போனோம்னா அதுதான் இந்த அகிலம் முழுவதும் இந்த அண்டமா இருக்கு. அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நான் தான் அண்டம், இந்த பிண்டம் தான் அண்டம், அண்டம் தான் இந்த பிண்டம். அப்ப நான் தான். இப்ப இதுக்குள்ளயும் நாம என்ன புரிந்துகிட்டோம்னா இந்த கழுத்து தான் கண்டம், கண்டத்துக்கு கீழே இருக்கிறது பிண்டம், கண்டத்துக்கு மேல இருக்கிறது அண்டம். அதாவது சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் அண்டம். தலைக்குள்ள சிவபெருமான் இருக்காரு. தலைக்கு கீழே இருக்கிறது இந்த பிண்டம், கழுத்துக்கு கீழே இருக்கிறது. ரெண்டையும், இந்த பிண்டமும் இந்த அண்டமும் சேர முடியாம நடுவுல இருக்கிறது இந்த கண்டம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த கண்டத்தையும் நாம கடக்கும் போதுதான் இந்த நிலை எல்லாம் கிடைக்குது, இந்த சித்தி எல்லாம் கிடைக்குது. நம்ம இந்த சக்கரங்களை கடந்து மேல வந்துட்டோம். அப்ப இங்க மேல இருக்கும்போது இதுக்குள்ள எப்படி இறைவன் இன்னும் ஒரு இடத்துல தானே இருக்காரு. அதாவது அந்த அண்டம் அப்படியே சுருங்கி இந்த பிண்டம் ஆச்சுன்னா இந்த பிண்டத்துக்குள்ளயும் அது எப்படி சுருங்கி நம்மளுடைய புருவ மத்தியில தான் போய் அந்த ஒரு அண்டமே சுருங்கி நம்ம உடலுக்குள்ள அந்த புருவ மத்தியில இருக்கு. அப்ப இந்த தலைக்குள்ள அண்டம் பிண்டம் நாம எப்படி பிரிக்கலாம்னா நவ துவாரங்கள் பார்த்தோம் இல்லையா. கீழ இருந்து பார்த்தோம்னா மலம் கழிக்கிறது ஒரு துவாரம், ஜலம் கழிக்கிறது இரண்டாவது துவாரம், நம்மளுடைய வாய் 3, 4, 5 2 மூக்கு துவாரங்கள், 6, 7 2 காது துவாரம், 7, 8 8, 9 நம்மளுடைய கண்கள். இந்த நவ துவாரங்கள்ல சென்ட்ரா இருக்கிறது எதுனா நம்மளுடைய மூக்கு துவாரம். மூக்கு துவாரத்துக்கு மேல கண் துவாரமும் காது துவாரமும் இருக்கு. மூக்கு துவாரத்துக்கு கீழே இருக்கிறது தான் வாய் இருக்கு, மல துவாரம், ஜல துவாரம் இருக்கு. இப்ப இந்த மூக்குக்கு கீழே இருக்கிற 2, 3 துவாரங்களும் அண்டம். நம்ம வாய் வழியா எது சாப்பிட்டாலும் அது அப்படியே கீழே செரிமானமாகி 2 துவாரங்கள் வழியா உடலை விட்டு போயிருது. அப்ப இந்த வாய்னால நாம அனுபவிக்கிறது எல்லாமே இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். இந்த மூக்குக்கு மேல இருக்கக்கூடிய கண்ணும் காதும் தான் அந்த அண்டமான அந்த சிவபெருமான போய் நம்மள அடைய வைக்கக்கூடியது. இந்த கண்ணும் காதும் தான் மூக்குக்கு மேல இருக்கக்கூடியது. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய இந்த மூக்கு இது இரண்டையும் இணைக்கக்கூடிய துவாரம். அப்ப இந்த பிரார்த்திங்கிறது எதுனா கண் சம்பந்தப்பட்டது. கண் மூலமாதான் இந்த பிரார்த்திய நாம அடைய போறோம். அப்ப நம்ம எதையெல்லாம் வென்று இந்த நிலைக்கு வர போறோம் அப்படின்னா இந்த தத்துவங்களை கடந்து இந்த ஐம்புலன்களையும் வெல்லும் போதுதான் நமக்கு அந்த பிரார்த்தி அப்படிங்கிற சித்தி கிடைக்கும். ஐம்புலன்களையும் வெல்வது அப்படின்னா காதை வெல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காதை அடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறதோ, கண்ணை வென்றிட போறேன்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறதோ கிடையாது. காதால எல்லாத்தையும் நாம கேட்டுக்கிட்டேதான் இருப்போம். ஆனா அதுல பற்று இல்லாம அந்த ஞானத்துல மட்டுமே நம்மளுடைய காது போய் அடைகிறதுதான் புலன்களை வெல்றது. அதே மாதிரி நம்மளுடைய கண்ணு என்ன தோணும் அப்படின்னா இப்போ ஒரு வயதானவங்க இறக்க போறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் கண்ணால நான் என் பேரன் பேத்திங்களை பாத்துடுறேன் அப்படின்பாங்க. இல்ல கொஞ்சம் உடம்புக்கு முடியாத பட்சத்துல என்ன சொல்லுவாங்கன்னா என் கண்ணால இவங்க கல்யாணத்தை மட்டும் பார்த்தா போதும், என் கண்ணால நான் இதை பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நம்மளுடைய உச்சக்கட்ட ஆசையே என்னன்னா இந்த கண்கள் மூலமா பார்க்கிறது தான். எதுனாலும் சரி கண்ணால பார்த்துட்டோம்னாலே நமக்கு அந்த திருப்தியும் ஒரு மகிழ்ச்சியும் வந்துடும். நாம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை பார்த்தாலே அதை அடைந்துட்ட ஒரு உணர்வு வரும்.
இப்ப நான் வந்து சிங்கப்பூரை பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா என்னுடைய உடல் அங்க போய் இருக்கணுமா இல்ல என்னுடைய கண் அங்க போய் இருக்கணுமானா என் கண்ணு பார்த்தாலே போதும். அத வந்து என்னுடைய உடல் வந்து அனுபவிச்சிடும். இப்ப என் கண்ணு போகாம என் உடல் மட்டும் சிங்கப்பூருக்கு போச்சுன்னா எந்த உணர்வுமே அதுக்கு இருக்காது. கண்ணால பார்க்கும் போதுதான் நமக்கு அதை அடைஞ்சிட்ட ஒரு ஆனந்தம் வந்து கிடைக்கும். அப்ப இந்த பிராப்தி அப்படிங்கிற அந்த சித்தியும் கண்களால நாம எதெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாத்தையும் நாம அடைந்துட்ட ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி கிடைக்கும். அப்ப நம்ம பாக்குறது எல்லாமே நாம விரும்பியவற்றை அடைதல் தான் பிராப்தி. வேண்டியதை அடையலாம், அதுதான் சித்தி அப்படின்னா இந்த கண்ணால நம்மளால எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அப்படிங்கிறதுதான் இந்த சித்தி. அப்ப கண்ணால நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்ப எனக்கு இந்த பிராப்தி அப்படிங்கிற சித்தி கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து என்னுடைய மூலாதார சக்கரத்தை பார்க்கணும். இவ்வளவு நாள் நம்ம படம் வரைஞ்சு பார்த்திருக்கோம். அது சிவப்பா இருக்கும், அதுல யானை இருக்கும், 4 சக்கரம் இருக்கும்னு பார்த்தோம். அதை உண்மையிலே நான் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா என்னால அந்த சக்கரத்தை பார்க்க முடியும். அப்ப நான் நினைச்சத என்னுடைய கண் காமிச்சு கொடுக்குது. அப்ப அதை அடைஞ்ச சந்தோஷம் வந்து எனக்கு கிடைக்குது. அதுதான் பிராப்தி அப்படிங்கிற சித்தி. நம்ம கற்பனையா அப்ப நம்ம வந்து ஒரு தங்க மலை வேணும் அப்படின்னா அது நமக்கு கிடைச்சிருமா? அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை நம்ம கண்களால பார்த்து அதை அடைஞ்ச அனுபவத்தை வந்து இந்த சித்தி கொடுக்கும். அதுதான் பிராப்தி அப்படிங்கிற சித்தி. அப்ப இது நம்ம கண்கள் மூலமா தான் நாம அடையக்கூடிய சித்தி. இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சித்திலையும் நம்ம ஒவ்வொன்றையா வென்று வருவோம். மகிமால காலங்கள்ல வென்ற நிலை வரும். அதுக்கு முன்னாடி லஹிமாவை பார்க்கும்போது தத்துவங்களை கடந்து அந்த ஆணவத்தை நாம வந்து விடும்போது லஹிமா சித்தி கிடைக்கும்னு பார்த்தோம். அனிமா முதல் சித்தி பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? அந்த குண்டலினி ஆற்றல் எழுந்து மேல வந்து அந்த பயிற்சி செய்யும் போது அனிமா சித்தி கிடைக்கும்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு சித்தி கிடைக்கிறதுக்கும் நம்ம ஒவ்வொரு தத்துவங்களை கடந்து வர்றோம். அப்ப இந்த பிராப்தி அப்படிங்கிற சித்தி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஐம்புலன்களையும் வெல்லக்கூடிய நிலை வரும்போதுதான் இந்த பிராப்தி சித்தி வந்து கிடைக்கும். இப்ப பாடலை வந்து பார்க்கலாம். 679வது பாடல். நின்றன தத்துவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூட இருந்திடில் விண்டது வே நல்ல பிராப்திய தாகுமே. நின்றன நின்றன அப்படின்னா நிலையாக ஒரு இடத்துல நிக்கிறது. அப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைத்த சித்தி எதுவாகனாலும் இருக்கட்டும், அந்த நிலையிலேயே இப்ப நமக்கு முன்னாடி கிடைத்தது மகிமா அப்படின்னா காலங்களை வென்ற நிலை. அப்ப நம்ம ஒவ்வொரு காலங்களையும் நாம வென்றுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சித்தி கிடைத்த உடனே நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப போய் என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நான் இதை சரி பண்ணிக்கிறேன், அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த சித்தி கிடைச்சதுலே நாம வந்து ஒரு ஒரு மன தடுமாற்றமாகி திரும்ப இந்த உலக வாழ்க்கைக்கு வர்றோம் அப்படின்னா அது வந்து தவறு. அது நின்றன கிடையாது. என்ன சித்தி கிடைத்தாலும் அது வந்து இறைநிலை அடைகிறதுக்கு மட்டுமே அப்படின்னு பயன்படுத்திட்டு அதே எண்ணத்திலே நிலையாக நிற்கணும் அப்படிங்கிறதான் நின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலையாக அந்த நிலையிலேயே நிற்கும் போது தத்துவ நாயகி தத்துவ நாயகின்னு சொல்லும் போது அருள் சக்தியை தான் சொல்றாங்க. ஏன்னா சிவபெருமான் அவருடைய சக்தினால நமக்கு இந்த 36 தத்துவங்களை கொடுத்து அந்த சக்தி தான் நமக்குள்ள இறங்கி இந்த உடலாக இருக்கிறாள். இப்ப அந்த தத்துவங்களின் நாயகி யாருன்னா சிவசக்தி, அருள் சக்தி. அவள்தான் இந்த தத்துவங்களுக்கு நாயகியாக இருக்கிறாள். தன்னுடன் அவளேதான் என்ன செய்யறா? நம்ம கூட இருக்கா. நம்ம இந்த சித்திலேயே நிலையாக இருந்தோம்னா அருள் சக்தி நம்ம கூட இருப்பா. எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வந்து கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காட்டுவாளோ அதே மாதிரி அந்த நாயகி நம்ம கூடயே இருக்கா. சிவன் கிட்ட நம்மளை அழைத்து செல்வதற்காக அந்த நாயகி நம்ம கூடயே இருக்கா. கண்டன பூத படையவை. கண்டன அப்படின்னா நாம பார்க்கக்கூடிய நாம காணக்கூடிய எல்லாமே.
இது எல்லாமே எது பஞ்சபூதங்களால ஆனதுதான். இந்த அண்டம் முழுவதுமே பஞ்சபூதங்களால ஆனதுதான். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் கண்டன பூத படையவை எல்லாம் இந்த பஞ்சபூதங்களால என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தான் நாம பாக்குறோம். அது எல்லாத்தையும் தான் சொல்றாரு. கொண்டவை அவை அவை அனைத்தையும் உடையவை. நமக்குள்ளேயும் இந்த ஐம்பூதங்கள் தான் 5 புலன்களாகவும் இருக்கு. ஆஹ் அதுவேதான் வெளியில பிண்டமாகவும் இருக்கு. அப்ப எல்லாமே அந்த பஞ்சபூத படைப்புகள் தான். அது எல்லாமே கொண்டு இருக்கவே ஓராண்டு கூட இருந்திடில் அந்த தவநிலையிலேயே ஓராண்டு காலம் நாம இன்னும் தொடர்ச்சியாக இருக்கும்போது விண்டது அப்படின்னா நாம விரும்பியது. இப்ப இந்த பஞ்சபூதங்களால ஆன இந்த அண்டத்தை தான் பாக்குறோம். அதை பார்க்கும்போது நாம எது எல்லாத்தையும் விரும்புறோமோ அது எல்லாமே நல்ல பிராப்தியே தாகுமே. அது எல்லாமே நாம விரும்பி அடையக்கூடிய அந்த பிராப்தி சித்தியாக நமக்கு கை கூடுமே. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம முந்தைய சித்தி கிடைத்து மகிமா சித்தி கிடைத்து அந்த நிலையிலேயே நாம நிலையாக இருக்கும்போது தத்துவ நாயகியான அந்த சிற்சக்தி தன்னுடன் நம்மளுடன் கண்டன பூத படையவை நாம பார்த்து உணரக்கூடிய இந்த பஞ்சபூத படைப்புகளான அனைத்தையும் கொண்டவை ஓராண்டு கூட இருந்திடில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் நாம எடுத்துக்கக்கூடிய அந்த சித்தி கிடைப்பதற்கு ஓராண்டு காலம் அதிலேயே நாம தவம் இருக்கும்போது விண்டதுவே நல்ல பிரார்த்தியதாகுமே. நம்ம பார்க்கிறது எல்லாமே நமக்கு அடையக்கூடிய அந்த பிரார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தி கிடைக்கும். அப்ப இந்த சித்தி கிடைக்கணும்னா நாம என்ன செய்யணும்? அந்த ஒவ்வொரு தத்துவங்களையும் கடந்து நாம செல்லும் போதுதான் இந்த சித்தி நமக்கு கிடைக்கும். நம்ம 36 தத்துவங்களை நாம எப்படி பிரித்திருந்தோம்? இருக்கக்கூடியது சுத்தமாயா தத்துவங்கள், சிவ தத்துவம் அப்படின்னு பார்ப்போம். 5 தத்துவங்கள் இருக்கக்கூடியது. அது சுத்தத்துல இருந்து வந்தது. அதனால சுத்த தத்துவம், சிவ தத்துவம்னு சொல்லியிருப்போம். அடுத்து அந்த சுத்தமும் அசுத்தமும் சேரும்போது வித்யா தத்துவம்னு 7 தத்துவங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், குருடன், அந்த 7 தத்துவங்களும் தரப்படும். அது சுத்தம் கிடையாது. சுத்தமும் அசுத்தமும் கலந்த நிலை. அடுத்து அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய தத்துவங்கள் பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுத்த தத்துவங்கள் அப்படின்னு 3 தத்துவங்களா பார்த்தோம். இப்ப இந்த அசுத்த தத்துவங்கள் தான் என்னன்னா நம்ம இந்த உடல், இந்த இந்த பூலோகம் இதெல்லாமே இருக்கக்கூடியது. அது எப்படின்னா சேரும் சகதியுமா இருக்கிற மாதிரி நாம அதை கற்பனை பண்ணிக்கலாம். இப்ப அதுல இருந்து நாம அடுத்த நிலைக்கு வர்றோம் அப்படின்னா இந்த தத்துவங்களை கடந்து அடுத்த நிலைக்கு வரும்போது அதுலதான் அந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் இருக்கு. அதை வெல்லும் போதுதான் நமக்கு அடுத்த சித்தி கிடைக்குது. அப்ப அடுத்த தத்துவத்துக்கு வர்றோம் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்மளுடைய உடல்ல ஒரு சேரும் சகதியும் இருக்குன்னா அதை நாம எப்படி நீக்கிக்குவோம்னா அதுக்கு ஒரு சோப்போ ஏதோ எடுத்து நாம அதை நல்லா முழுவதுமா தேய்த்து கழுவும் போது அது போயிடும். அப்ப அந்த 2வது நிலை அப்படிங்கிறது அந்த அசுத்த மாயை, அதாவது சுத்தமும் அசுத்தமும் சேர்ந்த அந்த மாயையில இருக்கிறது தான் அந்த நிலை. இப்ப நமக்கு அந்த சோப்பை போடும்போது நம்மளுடைய இதுதான் சைவத்துல இப்படிதான் விளக்கம் சொல்லுவாங்க, எப்படி நம்ம ஒவ்வொரு நிலையா கடக்குறோம் அப்படிங்கிறது. அப்ப அந்த இது நான் சோப்புன்னு சொல்றேன், அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு பித்தளை விளக்கு இருக்கு அப்படின்னா அது அந்த பாசம் பூத்து அந்த பச்சை நிறமா இருக்கும். அப்ப அது எப்படின்னா அந்த அசுத்த மாயை, அந்த பிரகிருதி மாயையில இருக்கிற மாதிரி. அப்ப அந்த பாசத்தை நீக்கிறதுக்கு நாம என்ன செய்வோம்னா நல்லா புளி இல்ல எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா தேய்ப்போம். இப்ப அந்த பச்சையா படிந்த பாசம் போயிருச்சு. அதாவது இந்த பிரகிருதி மாயை நீங்கிருச்சு. ஆனா இப்ப அதுல என்ன இருக்குன்னா புளிதான் இருக்கு. அது நல்லதுதான். அதுதான் இந்த மாயை விலக்கி இருக்கு. அப்ப அதுக்காக நம்ம அந்த புளியோட அந்த விளக்க கொண்டு போய் நம்ம பூஜை ரூம்ல வைப்போமானா வைக்க மாட்டோம். அந்த புளி நல்லதே செய்திருக்கு அப்படின்னாலும் அதையும் நாம கழுவி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் அதை சுத்தமா நாம உணர்வோம்.
அப்ப இந்த சுத்தமாயை வரைக்கும் நாம கடந்து வந்தாலும் எல்லா தத்துவங்களையும் நாம கடந்த பிறகுதான் அடுத்த நிலை வந்து கிடைக்கும். இப்ப அதே மாதிரிதான் இப்ப நம்ம செய்யக்கூடிய பயிற்சி சித்தி எல்லாமே நம்மளுடைய இந்த ஐம்புலன்களை வென்று நாம அந்த பயிற்சிக்கு வந்திருக்கோம். இப்ப இந்த கண்ணு மூலமா சுவாசம் மூலமா நம்ம முதுகு தண்டு மூலமா நம்மளுடைய தனஞ்சயன் வாயு சுழுமுனை நாடி இது எல்லாம் தான் நமக்கு உதவுச்சு. இது எல்லாம் தான் நம்ம மனதை தூய்மைப்படுத்தி அந்த ஆற்றலை மேல கொண்டு வந்து இத்தனை சித்திகளையும் அடையிறதுக்கு உதவுச்சு. அதுக்காக அது எல்லாத்தையும் நாம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அதுவும் தத்துவங்கள் தான், அதுவும் கருவிகள் தான். அதையும் நாம விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போறதுதான் அந்த சுத்த வித்தைய கடந்து அடுத்த நிலைக்கு போறது. அப்ப அதையும் நாம கடக்கணும். அதுதான் இந்த சித்தி பிராத்தி அப்படிங்கிறது. நாம கொஞ்சம் கொஞ்சமா கடந்து இப்ப கண்களால அனைத்தையும் நாம பார்க்கிறது மூலமாவே அதை அடையக்கூடிய அந்த சித்திய வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா, அடுத்த சித்தி அந்த கண்ணால பார்க்கிறோம் அப்படின்னா அதுவும் கருவிதான், அதுவும் தேவையில்லதான். அதையும் நாம கடந்து போறதுதான் அடுத்த சித்தியா வரும். அது அடுத்த சித்திய நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு பிரார்த்தியில வந்து ஒரே ஒரு பாடல் தான் திருமூலர் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு பாடலை மட்டும் திரும்ப பார்த்துட்டு கிளாஸ முடிச்சுக்கலாம். இப்ப இந்த சித்தி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவன் அருள் இருந்தால்தான் நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து கரெக்ட் தான். அப்ப அவனுடைய அருள் வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அதுவும் சைவத்துல எப்படி விளக்கம் சொல்றாங்கன்னா, சிவபெருமான் வந்து ஒரு பெரிய காந்தம் மாதிரி. அந்த காந்தம் வந்து நடுவுல தான் இருக்கும். அது போய் யாரையும் வந்து நீ பாசத்துல இருந்து நீங்கி பசு நீ என்கிட்ட வா அப்படின்லாம் அது போகாது. ஆனா அந்த காந்தத்துக்கு என்ன தன்மை இருக்கும்னா, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தூரம், இப்போ ஒரு 50 அடி வரைக்கும் அந்த காந்தத்துடைய தன்மை இருக்குன்னா, யாரு எல்லாம் அந்த 50 அடிக்குள்ள வர்றாங்களோ அவங்கள இந்த இந்த காந்தம் ஈர்த்துக்கும். இந்த காந்தமும் போக வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அந்த இரும்பு துகளும் இத நோக்கி வரணும்னு அவசியமே இல்ல. இந்த இந்த மேக்னெட் அதோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தன்னை நோக்கி இழுத்துக்கும். அதே மாதிரிதான் சிவபெருமானுடைய அருள் எப்படின்னா, நம்ம அவரை பார்த்தா மட்டும் போதும், அவரை நாம நினைச்சா மட்டும் போதும், அவர் வந்து நம்மள வந்து அவரோட ஈர்த்து வச்சுக்குவாரு. நம்ம எந்த முயற்சியுமே செய்ய வேண்டியதில்ல. நாம அவரை நினைச்சா மட்டும் போதும். நினைச்சா மட்டும்னா அந்த அந்த 50 அடிக்குள்ள வரும்போது தானே இது நடக்கும், அந்த அருள் கிடைக்கும். நாம அந்த 50 அடியை விட்டு நகர்ந்து இருக்கும்போது அப்ப சிவபெருமான் நம்மள கண்டுக்க மாட்டாரா, அவருடைய அருள் நமக்கு கிடைக்காதுன்னா இருக்கும். நீ எங்கெல்லாம் போவியோ, இந்த பிறவி உனக்கு கொடுத்தாச்சு, நீ எதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுட்டு நீயா எப்ப இந்த 50 அடிக்குள்ள வரியோ அப்ப நான் உனக்கு அருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணதான் செய்வாரு. அது வரைக்கும் நாம நம்மளுடைய மனதுக்கு பிடித்த மாதிரி நம்மளுடைய வினைக்கு ஏற்ற மாதிரி நாம செயல்கள் செய்துகிட்டே இருக்கலாம். எப்ப நம்ம வந்து சிவபெருமான நினைக்கிறோனோ அப்ப நமக்கு அவருடைய அருள் வரும். அவரே நம்மளை ஈர்த்து அவர்கிட்ட வச்சுக்குவாரு. அப்ப அந்த நம்ம அது வரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கை அப்ப எப்படி இருக்கணும், அவருடைய அந்த அருள் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, 4 வழிகள் இருக்கு. 4 வழிகள்ல நம்ம எந்த வழியை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதான் நமக்கு சைவத்துல சொல்லக்கூடிய 4 வழிகள்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுல எந்த வழிய வேணாலும் நாம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுல அப்பர் பயன்படுத்திய வழிதான் சரியை. அவர் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய உடலை வருத்தி சிவனுக்காக தொண்டு செய்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு வாழ்ந்தவர் தான் அப்பர். அவருடைய வழி வந்து சரியையினால அவர் போய் இறைவனை அடைந்தாரு. மாணிக்க வாசகர் கொண்டு போன வழி வந்து கிரியை. அவர் வந்து இறைவனை சிந்தித்து அவரை எழுதுறதும் அவருடைய நாமத்தை சொல்றதும் கிரியைகள் மூலமா, செயல்கள் மூலமா அவரை வந்து அடைந்தாரு. இது கிரியை மூலமா அவர் பெற்ற ஞானம். அடுத்து சுந்தரருக்கு கிடைத்தது வந்து யோக வழி. எதிர்பார்க்கவே இல்லாம அவரையே தேடி இறைவன் வந்து ஆட்கொண்ட அந்த வழி யோக நிலை. ஞான சம்பந்தருக்கு கிடைத்த வழி வந்து ஞான நெறி. அவரு அவர் பிறக்கும் போதே ஞானத்தோட வந்தாரு. அதனால அந்த ஞானப்பால் கிடைத்தது. அவருக்கு எல்லாமே உடனே கிடைத்தது ஞானம். அதனால நாம எந்த வழியில இருந்தாலும் சரி, நாம எதுல இருந்தாலும் நமக்கு அவருடைய அருள் வந்து கிடைக்கும். அதனால எதுலனாலும் நாம இருக்கலாம்.
இப்ப 63 நாயன்மார்கள்லயும் எப்படி இருக்கும்னா அவங்க எல்லாரும் அவங்களுடைய கர்மா அவங்களுடைய வினைகள் செய்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல சிவபெருமானை நினைக்கும் போது அவர் அருள் கொடுத்துருவாரு. ஆனா அவங்க அவங்களுடைய கர்மால அப்படியே தான் இருந்தாங்க. அதுக்கு அந்த மூர்க்க நாயனாருடைய கதை வரும். அவர் ரொம்ப முரட்டுத்தனமான ஒருத்தரா இருப்பாரு. எப்பயுமே கையில கத்தி வச்சிருப்பாரு. சீட்டாடிட்டு சண்டை பிடிச்சிட்டு அப்படியே தான் இருப்பாரு. ஆனா அவருடைய கர்மா அது தப்பா இருந்தாலுமே அவர் சிவபெருமானுடைய பக்தரா இருக்கும்போது அவருக்கும் அவருடைய அருள் கிடைத்தது. அவர் அருள் கிடைத்ததுக்கு அப்புறமாவும் அவர் அதே மாதிரிதான் சீட்டாடிட்டு சண்டை போட்டுட்டு தான் இருந்தாரு. ஆனா அதுல அவரு ஜெயிக்கக்கூடிய பணம் அனைத்தையும் சிவத்தொண்டு செய்வதற்காகவே கொடுப்பாரு. சிவனடியார்களுக்கே அன்னம் வாங்கி கொடுப்பாரு. அவருடைய கர்மால அவர் அப்படியே தான் இருந்தாரு. எந்த மாற்றமும் இல்ல. நம்மளுடைய கர்மாவை செய்யும் போதும் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால நமக்கு எந்த நிலையில நாம இருக்கோமோ அந்த நிலையில இருந்தே நாம சிவபெருமான நினைத்தாலே போதும் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அவர் அருள் கிடைத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு நிலைகளா கடந்து வரும்போது முதல் நிலை அந்த குண்டலினியை எழுப்பி அதை மேல கொண்டு வரக்கூடிய தவம் செய்யும் போது அனிமா சித்தியும், அடுத்து தத்துவங்களை கடக்க நாம பயிற்சி செய்யும் போது லகிமா சித்தியும், அடுத்து காலங்களை வெல்லும் போது நமக்கு மகிமா சித்தியும், அடுத்து இந்த ஐம்புலன்களையும் வெல்லும் போது நமக்கு பிராத்தி அப்படிங்கிற சித்தியும் நமக்கு கைகூடும். அடுத்த சித்தி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். திரும்ப ஒருக்க பார்க்கலாம். நின்றன தத்துவ நாயகி தன்னுடன். மகிமா சித்தி கிடைத்ததுக்கு பிறகும் 1 வருட காலம் நம்ம அதே நிலையில் தவம் செய்து இருக்கும் போது தத்துவ நாயகியான சிவசக்தி தன்னுடன் நம்முடன் கண்டன பூதம், நாம் காணக்கூடிய இந்த கண்டமான அனைத்து ஐம்பூதங்களால் ஆன இவ்வுலகம் அனைத்தையும் கொண்டவை ஓராண்டு கூட இருந்திடில், அதை நாம் அடையக்கூடிய அந்த சித்து நிலை கிடைத்தும் ஓராண்டு காலம் அதே நிலையில் நாம் தவம் செய்யும் போது விண்டதுவே நல்ல பிரார்த்தியே தாகுமே. நாம் பார்ப்பனவற்றை அனைத்தையும் நாம் விரும்பிய அனைத்தையும் நாம் அடையக்கூடிய அந்த மிக பெரிய சித்தியான பிரார்த்தி நமக்கு கை கூடுமே. இதுதான் பிரார்த்தி அப்படிங்கிற சித்தி. நாம எதெல்லாம் பாக்குறோமோ அது நமக்கு கிடைத்தா என்ன அனுபவம் நமக்கு நிகழுமோ, என்ன மன மகிழ்ச்சி கிடைக்குமோ அதே மகிழ்ச்சிய நம்ம கண்ணால காணும் போதே நமக்கு கிடைக்கக்கூடிய சித்தி தான் பிரார்த்தி. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நாம அடுத்த வகுப்புல தொடரலாம். கிளாஸ முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. Thank you, Priya.